ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்கள் பிஓ எக்ஸாமுக்கான டெய்லி 10 கொஸ்டின் தாங்க வந்து பார்த்துட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிற கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 7th கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோங்க. யூனிட் 3ல் 7th கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இஸ் வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கான புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்துட்டுருக்கும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே வந்து போய்ட்டுருக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்போம். அதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்துடலாம் பாருங்கள். லாஸ்ட் வீடியோவில் நம்ம கேட்டிருந்த கொஸ்டின், நீங்கள் புலியை காண்கிறீர்கள், ஓடுகிறீர்கள், எனவே நீங்கள் அச்சமடைகின்றீர்கள் என கூறுவது எது? ஸோ எந்த கோட்பாடு வந்து இதை வந்து குறிப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேட்டுருந்தோம். ஓகேங்களா? ஏன்னா இயல்பாக நம்ம என்ன பண்ணுவோம், புலியை பார்ப்போம், பயப்படுவோம், அதுக்கப்புறம் தான் ஓடுவோம். இது இயல்பு. ஓகேங்களா? ஆனால் இந்த கோட்பாடு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புலியை பார்க்குறீங்க, அதனால் என்ன பண்ணுறீங்க, ஓடுறீங்க, நீங்கள் அச்சமடைகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய கோட்பாடு எது அப்படின்னு பார்த்தோம். சரி, எந்த கோட்பாடுங்க? ஜேம்ஸ் லாங் கோட்பாடு. என்ன கோட்பாடு? ஜேம்ஸ் லாங் கோட்பாடு. ஓகேங்களா? ஏன்னா அவங்க உடலியல் மாற்றத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஸோ மனநிலையில் மாற்றத்துக்கு, மன எழுச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, உடலியல் மாற்றத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதனால தான் வந்து மனநிலையில் மாற்றம் ஏற்படுது, மன எழுச்சி ஏற்படுதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ ஜேம்ஸ் லாங் கோட்பாடு அப்படின்றது தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த வீடியோக்கான 10 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மைய கொள்கை என அழைக்கப்படுவது எது? மைய கொள்கை என அழைக்கப்படுவது எது? ரொம்ப ரொம்ப முக்கியங்க. மைய கொள்கை என அழைக்கப்படுவது எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்போதலாமிக் கொள்கை. பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஹைப்போதலாமிக் கொள்கை. ஓகேங்களா? அதாவது நம்ம உடலில் ஏற்படக்கூடிய மனவெழுச்சிகள் அனைத்துமே மூளையோட ஹைப்போதலாமஸுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோட்பாடு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்போதலாமிக் கொள்கை அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன்னா ஹைப்போதலாமஸுடன் தான் இந்த மனவெழுச்சிகள் ஏற்படுதுன்னு குறிப்பிடறதுனால தான் இதுக்கு ஹைப்போதலாமிக் கொள்கைன்னு பேர். தலாமிக் தேரி அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? தலாமிக் தேரி. தலாமிக் தேரி அப்படின்னு தான் வந்து இது வந்து அழைக்கப்படுது. ஓகேங்களா? ஸோ ஹைப்போதலாமிக் கொள்கை. தேவையான மனவெழுச்சிகளை அளவோடு தேவைப்படும் இடத்தில் பயன்படுத்தும் திறனை. ஸோ தேவையான மனவெழுச்சிகளை ஒரு குறிப்பிட்ட அளவோடு தேவையான இடங்களில் பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தக்கூடிய திறனே டேஷ் என அழைக்கப்படுகிறது. சூப்பர். என்னதுங்க? மனவெழுச்சி சமநிலை. மனவெழுச்சி சமநிலை. ஸோ என்ன பண்ணுவோம், தேவையான இடத்துல தேவையான நேரங்களில் என்ன பண்ணுவோம், அதை நம்ம வந்து பயன்படுத்துவோம். அதுதான் வந்து மனவெழுச்சி சமநிலை அப்படின்னு வந்து குறிப்பிடுறாங்க. மனவெழுச்சி சமநிலை. ஸோ தேவையான மனவெழுச்சிகளை தேவையான இடங்களில் பயன்படுத்தக்கூடிய அந்த திறன். டேஷ் என்பது செயல்திட்டத்துடன் கூடிய கனவாகும். டேஷ் என்பது செயல்திட்டத்துடன் கூடிய கனவாகும். சூப்பர். குறிக்கோள். ஏதாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ குறிக்கோள் என்பது செயல் திட்டத்துடன் கூடிய ஒரு கனவாகும். அடுத்து 4வது கேள்வி, மனவெழுச்சியை ஆளும் திறனையே டேஷ் என்கிறோம். மனவெழுச்சியை ஆளும் திறனையே டேஷ் என்கிறோம். மனவெழுச்சியை வந்து நம்ம கண்ட்ரோலில் வச்சுன்னு மனவெழுச்சியை வந்து என்ன பண்ணுறது, ஒரு கட்டுப்படுத்துறது, அதை வந்து மனவெழுச்சியை வந்து ஒத்தி போடுறது. இது நம்மளுக்கு இந்த டைமில் கோவம் வரான், இந்த டைமில் நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம், இந்த டைமில் இந்த உணர்ச்சி வரான் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம அதை ஒத்தி போடுறது இல்லை கட்டுப்படுத்துறது. இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மனவெழுச்சி நுண்ணறிவு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 2 பார்த்துருக்கோம், நல்லா ஞாபகம் வச்சுங்க. மனவெழுச்சியை நீங்கள் சரியான இடங்களில் பயன்படுத்துறது மனவெழுச்சி சமநிலை. இதே மனவெழுச்சியை ஆளும் திறன் அப்படின்னா மனவெழுச்சியை கட்டுப்படுத்தி ஒத்தி போட்டு அதை மேனேஜ் பண்ணுறது. அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், மனவெழுச்சி நுண்ணறிவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்த 5வது கேள்வி, மனவெழுச்சி நுண்ணறிவு என்பது சமூக நுண்ணறிவின் உள் அங்கமாகும். ஸோ மனவெழுச்சி நுண்ணறிவு அப்படின்றது
ஒரு சமூக நுண்ணறிவில் இருக்கக்கூடிய ஒரு உள்ள அங்கம் என கூறியவர் யார்? ரொம்ப முக்கியமானவங்க இவங்க. ஜான் மேயர் மற்றும் பீட்டர் சாலவே. ஜான் மேயர் மற்றும் பீட்டர் சாலவே அப்படின்றவங்க தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த மனவெழுச்சி நுண்ணறிவு அப்படின்றது ஒரு சமூக நுண்ணறிவோட ஒரு உள்ள அங்கம் தான் அப்படின்ட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, குறிப்பிட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ சமூக நுண்ணறிவின் உள்ள அங்கம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டவர்கள் வந்து ஜான் மேயர் மற்றும் பீட்டர் சாலவே. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டுங்க இந்த கொஸ்டின். மனவெழுச்சி வளர்ச்சி மற்றும் மனவெழுச்சி நுண்ணறிவு, அதாவது எமோஷனல் டெவலப்மெண்ட் அண்ட் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்னும் புத்தகம் யாருடையது? மனவெழுச்சி வளர்ச்சி மற்றும் மனவெழுச்சி நுண்ணறிவு, அதாவது எமோஷனல் டெவலப்மெண்ட் மற்றும் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்னும் புத்தகம் யாருடையது? சூப்பர், இவங்களே தான், ஜான் மேயர் மற்றும் பீட்டர் சாலவே. இவங்க தான் என்ன மேலே பார்த்தோம் இல்லையா, மனவெழுச்சி அப்படின்றது சமூக நுண்ணறிவோட உள்ளங்கம்னு சொன்னாங்க இல்லையா, அது இந்த புத்தகத்தில் தான் குறிப்பிட்டிருப்பாங்க. மனவெழுச்சி வளர்ச்சி மற்றும் மனவெழுச்சி நுண்ணறிவு ரெண்டும் சேர்ந்து இருந்தால் அது வந்து ஜான் மேயர் மற்றும் பீட்டர் சாலவே. அடுத்து பாருங்கள், இதுவும் ரொம்ப முக்கியம். மனவெழுச்சி நுண்ணறிவு எனும் புத்தகம் யாருடையது? அதாவது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். அவங்க பாருங்கள், மனவெழுச்சி வளர்ச்சி டெவலப்மெண்ட் இன்டெலிஜென்ஸ் ரெண்டும் வந்தால் ஜான் மேயர் பீட்டர் சாலவே. எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் மனவெழுச்சி நுண்ணறிவு மட்டும் வந்தால் டேனியல் கோல்மேன். யாருங்க? டேனியல் கோல்மேன் அப்படின்றவர் 1995 வந்து பார்த்தீங்கன்னா அந்த புத்தகத்தை வெளியிட்டிருப்பார், மனவெழுச்சி நுண்ணறிவு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற புத்தகத்தை. அடுத்து MEIS என்பதன் விரிவாக்கம் யாது? MEIS என்பதன் விரிவாக்கம் யாது? ஓகேங்களா? அதாவது மனவெழுச்சி நுண்ணறிவு எமோஷனல் இன்டெலிஜென்ஸை வந்து மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சில அளவுகள் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் ஒன்று தான் அந்த MEIS. இதனோட விரிவாக்கம் யாது அப்படின்னு பார்த்தோன்னா மேயர் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஸ்கேல். என்னதுங்க? மேயர் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஸ்கேல் அப்படின்றது தான் வந்து இதனோட விரிவாக்கம். அப்போ பி தான் வந்து இதுக்கான ஆன்சர். பாரன் மனவெழுச்சி ஈவு பட்டியல் எத்தனை பகுதிகளை கொண்டது? ஸோ ரியூவின் பேரன் அப்படின்றவர் தான் வந்து பார்த்தோன்னா இந்த மனவெழுச்சி ஈவு பட்டியலை வந்து உருவாக்கியிருப்பாருங்க. அது EQIன்னு ஷார்ட்டாக அழைக்கப்படும். ஓகேங்களா? EQIன்னு ஷார்ட்டாக அழைக்கப்படும். அதாவது பேரன் எமோஷனல் குவாட்டன்ட் இன்வென்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. அப்படி ஷார்ட்டாக அழைக்கப்படக்கூடியது தான். இது வந்து எத்தனை பகுதிகளை கொண்டது அப்படின்னா 5 பகுதிகளை கொண்டது. சி தான் இதுக்கான ஆன்சர். பேரன் அந்த மனவெழுச்சி ஈவு பட்டியல் வந்து 5 பகுதிகளை வந்து கொண்டது. இன்ட்ராபர்சனல், இன்டர்பர்சனல், அடாப்டிலிட்டி, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், ஜென்ரல் மூட் அப்படின்ற அந்த 5 பரிமாணங்களை கொண்டதாக தான் வந்து என்ன பண்ணுறாரு, மனவெழுச்சி ஈவு பட்டியலை வந்து அவர் வகுத்திருப்பார். அடுத்து 10வது கேள்வி. மனவெழுச்சி பரிமாணங்கள் 4A உடன் தொடர்பற்றது எது? ஓகேங்களா? ஸோ நம்ம 4R மெத்தட் 5R மெத்தட்னு சயின்ஸில் படிச்சிருப்போம், சுற்றுச்சூழலில் படிச்சிருப்போம். ஓகேங்களா? அந்த மறுசுழற்சி பண்ணுறது பிளாஸ்டிக்ஸ் வந்து 4R மெத்தடில் எப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. அதே போல் எங்கள் சைக்காலஜியில் என்ன பண்ணுறாங்க, அந்த மனவெழுச்சியில் 4A அப்படின்ற ஒரு வேர்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க. 4A மனவெழுச்சி, 4A மெத்தட், அதாவது 4A பரிமாணங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி மனவெழுச்சி பரிமாணங்கள் 4A உடன் தொடர்பற்றது எது அப்படின்றத எங்கள் கேள்வி. ஸோ 4 ஆப்ஷன்ஸில் எது தவறாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவேர்னஸ் விழிப்புணர்வு கரெக்டு தாங்க. அடுத்து ஏற்றுக்கொள்ளுதல், ஆமாம் இதுவும் கரெக்டு தான். அக்செப்டன்ஸ். அடுத்து ஆட்டிடியூட்னா என்னது? மனநிலை. ஆட்டிடியூட்னா வந்து மனநிலை. அடுத்து அடாப்டிலிட்டி வந்து வரக்கூடாதுங்க. ஓகேங்களா? அடாப்டிலிட்டி வரக்கூடாது. ஏன்னா அது வந்து நம்ம அந்த பேரன் சொன்னார் இல்லையா, அந்த 5 பகுதிகளில் வரக்கூடியது தான். அப்போ டி என்ன வந்திருக்கணும் அப்படின்னா ஆக்ஷன் வந்திருக்கணும், செயல்நிலை. ஆக்ஷன் வந்திருக்கணும், செயல்நிலை. ஓகேங்களா? அப்போ அவேர்னஸ், அக்செப்டன்ஸ், ஆட்டிடியூட், ஆக்ஷன், இந்த 4A தான் வந்து மனவெழுச்சி பரிமாணங்களாக வந்து குறிப்பிடப்படுது. ஓகே, இந்த 10 கொஸ்டின்ஸ் வேகமாக ஒரு ரிவிஷன் கொடுத்துட்றேன். மைய கொள்கை என அழைக்கப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா எதுங்க? ஐப்போதலாமிக் கொள்கை தான் மைய கொள்கை அப்படின்னு அழைக்கப்படுது. தேவையான மனவெழுச்சிகளை அளவோடு தேவையான நேரங்களில் பயன்படுத்துறது மனவெழுச்சி சமநிலை. செயல் திட்டத்தோட கூடிய கனவு அப்படின்னா குறிக்கோள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செயல் திட்டத்தோட கூடிய கனவாக வந்து என்ன பண்ணப்படுது, அழைக்கப்படுது. மனவெழுச்சியை ஆளும் திறனையே நம்ம என்னன்னு சொல்கிறோம், மனவெழுச்சி நுண்ணறிவு அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். மனவெழுச்சி நுண்ணறிவு என்பது சமூக நுண்ணறிவின் உள்ள அங்கம் என கூறியவர் யாருன்னா ஜான் மேயர் மற்றும் பீட்டர் சாலவே. அவங்க தான் மனவெழுச்சி வளர்ச்சி மனவெழுச்சி நுண்ணறிவு, அதாவது எமோஷனல் டெவலப்மெண்ட் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற புத்தகம் அவங்களுடைய தான், ஜான் மேயர் மற்றும் பீட்டர் சாலவே. மனவெழுச்சி நுண்ணறிவு அப்படின்ற புத்தகம் யாருடையது அப்படின்னா யாருங்க? டேனியல் கோல்மேன் அப்படின்றவருடைய தான் அந்த புத்தகம். MEIS என்பதன் விரிவாக்கம் யாது அப்படின்னா மேயர் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஸ்கேல் அப்படின்றது தான்.
பாரன் மனவெழுச்சி ஈவு பட்டியல் எத்தனை பகுதிகளை கொண்டது அப்படின்னா 5 பகுதிகளை கொண்டது. மனவெழுச்சி பரிமாணங்கள் 4A உடன் தொடர்பற்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா அடாப்டிலிட்டி தான் தொடர்பட்டது. நாங்கள் ஆக்ஷன் அப்படின்னு வந்திருக்கணும். அடுத்து இந்த வீடியோக்கான 11வது கேள்வி பாருங்கள். ஒருவனின் நேர்மை தவறாத நடத்தை உணர்வே ஒழுக்க வளர்ச்சி என முதலில் வரையறுத்தவர் யார்? ஒருவன் நேர்மை தவறாமல் அவனோட ஒழுக்க உணர்வாக இருக்கான் இல்லையா, அதுதான் உண்மையான மனவெழுச்சி என வரையறுத்தவர் யார்? ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லை நெக்ஸ்ட் வீடியோ வெயிட் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு இதுக்கான ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோட ஆன்சர் கொடுத்துட்றேன். தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.